ஹாய், வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற லெசன் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் த சோல், நாத்லி ட்ரிவராய். இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் லெசன். நாத்லி ட்ரிவராய் வந்து யாருன்னா ஒரு உமன் ரைட்டர். இவங்க வந்து ஆர்ட் அண்ட் ஆர்கியாலஜியில் வந்து மாஸ்டர் டிகிரி வாங்கியிருக்காங்க. இவங்க இந்த லெசனில் வந்து சைனீஸோட பெயிண்டிங்கையும் வெஸ்டர்ன் கல்ச்சர், அதாவது யூரோப்பியன் பெயிண்டிங்கையும் கம்பேர் பண்ணி ஒவ்வொரு பெயிண்டிங்கும், இப்போ சைனீஸ் பெயிண்டிங் வந்து என்ன சொல்ல வராங்க அவங்க பெயிண்டிங் மூலமாக, யூரோப்பியன் பெயிண்டிங் எடுத்துக்கிட்டானா அவங்க பெயிண்டிங் மூலமாக நமக்கு வந்து என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கம்பேர் பண்ணி இந்த லெசனில் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லெட் அஸ் see the lesson. நாத்லி ட்ரிவராய் வந்து இந்த லெசனை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு பெயிண்டரை பற்றி சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆர்டிஸ்ட், ஓவியம் வரைகிறவங்க. அவங்க வந்து ஊடவுசி வந்து எம்பரர்னால் நமக்கு தெரியும், கிங் சைனாவில் உள்ள ஒரு கிங் ஸ்வாங்சங். அவங்களோட, அதாவது கிங்கோட நேம் ஸ்வாங்சங். அவங்களோட பேலஸ்னால் அரண்மனையில் உள்ள வால்னால் சுவரில் வந்து ஒரு டிராயிங் வரைகிறதுக்காக இந்த கிங் வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால ஊடவுசியும் அந்த வாலில் வந்து அழகாக டிராயிங் வந்து வரைஞ்சிருப்பாங்க. எப்படி பெயிண்டிங் வரைஞ்சிருப்பாங்கன்னா, ஃபாரஸ்ட் இருக்கும் அந்த பெயிண்டிங்கில், மவுண்டெயின்னா மலைகள் வரைஞ்சிருப்பாங்க, ஃபால்ஸு, வாட்டர் ஃபால்ஸு, அப்புறம் மென் எல்லாம் அதில் வந்து நடந்து போகிற மாதிரியும், பேர்ட்ஸ் எல்லாம் ஃப்ளை ஆகுற மாதிரியும், அந்த மவுண்டெயினுக்கு கீழே வந்து ஒரு கேவ்னா ஒரு குகை மாதிரி இருக்கிற மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே இந்த எம்பரருக்கு இந்த பெயிண்டிங் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். ரொம்ப அட்மையர் பண்ணி புகழ்ந்து பேசுவார். சூப்பராக இருக்குது இந்த பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே உள்ள அப்பியரன்ஸை வச்சு இந்த பேர்ட்ஸு, அப்புறம் வாட்டர் ஃபால்ஸ், மவுண்டெயின்ஸ் இதெல்லாம் பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணுவார். அப்போது இந்த பெயிண்டர் சொல்லுவார், நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்களே, இந்த மவுண்டெயினுக்கு கீழே ஒரு கேவ் இருக்குது, இந்த கேவுக்குள்ளே வந்து ஒரு வழி இருக்குது, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான வழி இருக்குது, அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேவுக்குள்ளே வந்து போகிறாராம். போனோடனே அந்த கேவ் வந்து க்ளோஸ் ஆயிரும், கேவோட டோர் வந்து க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து இந்த எம்பரர் வந்து அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து பார்க்கவே இல்லையாம். இந்த ஸ்டோரியை வந்து இந்த நாத்லி ட்ரிவராய் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, சைனீஸ் ஆர்ட்டை பற்றி. இது மூலமாக, இந்த கதை மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது அந்த ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட பெயிண்டிங் மூலமாக ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டை சொல்கிறாங்க. இந்த உலகம் மட்டும் இல்லை, ஒரு ஆன்மீக உலகத்தை பற்றியும் சொல்கிறாங்க. அது ஸ்பிரிச்சுவல்னால் என்னது, ஆன்மீக உலகம், அதாவது இன்னொரு வேர்ல்டு இருக்கிற மாதிரி, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, ஆன்மீக உலகம் இருக்கிற மாதிரியும், அந்த கேவுக்குள்ளே போனால் தான் அந்த உலகத்தை பார்க்க முடியுங்கிற மாதிரியும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எம்பரரோட வாழ்க்கை எப்படி ரூல் பண்ணுறது, அதாவது ஒரு கிங்டம் வந்து ரூல் பண்ணுறது மட்டும்தான். ஆனால் இந்த பெயிண்டர் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டை வந்து இதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஒருவர் நம்மளோட ரைட்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சைனாவில் உள்ள கிளாசிக்கல் எஜுகேஷன் வந்து எப்படி இருக்கும்னா, முன்னாடி உள்ள எஜுகேஷன் ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, அதாவது ஆன்மீகத்தை பற்றியே ஸ்டோரிஸ், அந்த மாதிரி தான் அவங்களோட எஜுகேஷனும் இருந்துச்சான். இப்போ வந்து நம்ம ரைட்டர் வந்து ஸ்வாங்ஸி அப்படிங்கிற சைனீஸ் ஃபிலாசபரை பற்றியும் சொல்லியிருக்காங்க. இவங்களும் அப்படி தான், இவங்களும் புக்ஸு, ஸ்டோரிஸ் எல்லாமே எழுதியிருக்காங்க. எல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக தான் இருந்திருக்கு. இன்னொரு பெயிண்டரை பற்றியும் நம்ம ரைட்டர் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த பெயிண்டர் வந்து டிராகன் வரைஞ்சிருக்காங்க. ஆனால் அந்த டிராகனுக்கு வந்து ஐஸ் மட்டும் வரையலையாம், கண்ணு மட்டும் வரையலை. ஏன் வரையலைன்னா, ஒருவேளை அந்த டிராகனுக்கு வந்து கண்ணு வரைஞ்சிட்டேன்னா வந்து அது பறந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரையலையாம். இந்த மாதிரி சைனீஸ் பெயிண்டிங்ஸ் எல்லாமே ஏதாவது ஒரு தீம் வச்சு, ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாகவோ இல்லை ஏதாவது ஒரு தீம் வச்சு தான் அவங்களோட பெயிண்டிங் வந்து இருந்திருக்கு. இப்போது வந்து நம்ம ரைட்டர் வந்து யூரோப்பியன் பெயிண்டிங்கை பற்றி சொல்ல போகிறாங்க. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்த பெயிண்டிங் வந்து சைனீஸ் பெயிண்டிங் வந்து எப்படி இருந்துச்சு, அது வந்து என்ன தீம் வந்து அதில் சொன்னாங்க, ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ யூரோப்பியன் பெயிண்டிங்ஸை பற்றி சொல்ல போகிறாங்க. இப்போ நம்ம ரைட்டரும் ஒரு யூரோப்பியன் தான். அதாவது இப்போ அவங்க இருந்த பிளேஸில் நார்த்து பெல்ஜியமில் உள்ள ஒரு பிளாக் ஸ்மித் பற்றி தான் பேச போகிறாங்க. பிளாக் ஸ்மித்னா யாருன்னா, அயன் வச்சு ஒர்க் பண்ணுவாங்களா, அதாவது இரும்பு பொருட்களை வச்சு ஒர்க் பண்ணுறவங்க தான் பிளாக் ஸ்மித். அவங்கள பற்றின ஒரு லைஃப் ஸ்டோரியை தான் சொல்ல போகிறாங்க. இவர் வந்து ஒரு பெயிண்டரோட டாட்டரை வந்து லவ் பண்ணியிருக்காரு. அப்போது வந்து அந்த பெயிண்டருக்கு, அதாவது அப்பாவுக்கு வந்து அந்த லவ்வில் வந்து இஷ்டம் இல்லை. ஏன்னா ஒரு பிளாக் ஸ்மித்துக்கு போய் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமான்னு அவருக்கு வந்து விருப்பம் கிடையாது. அதனால ஒரு நாள் அவங்க அப்பா வந்து ஒரு டிராயிங் வந்து ஒரு பேனர்லாம் ஒரு போர்டில் வந்து வரைஞ்சிட்டு இருக்கப்ப இந்த பிளாக் ஸ்மித் போய் ஒரு இன்செக்டை வந்து வரைகிறார். ஒரு ஃப்ளைனா ஈய வரைகிறாரு. இந்த பிளாக் ஸ்மித் எப்படி வரைகிறாருன்னா, ரொம்ப அப்படியே ரியலாக வரைகிறாரு. ரியலாக அந்த பெயிண்டரே நினச்சிட்டாரு இது உண்மையான ஃப்ளை தான் அதில் உட்காந்துருக்கு போல் பெயிண்டிங் மேலேன்னு நினச்சி துரத்துறாரு, விரட்டுறாரு. அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு ரியலாக அந்த பிளாக் ஸ்மித் வந்து வரைஞ்சிடுறாரு. வரைஞ்ச உடனே இதை பார்த்த உடனே
அந்த அந்த குவென்டன்னா அவனோட பேர், அந்த பிளாக் ஸ்மித்தோட பேர். அவனுக்கே வந்து அவனோட டாட்டரை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு. நம்ம ரைட்டர் நாத்லி ட்ரிவரா என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே உள்ள பெயிண்டிங்னா, யூரோப்பியன் பெயிண்டிங்லாம் எப்படி இருக்கும்னா ரியலாக இருக்குமா, லைக்னா ரியலாக இருக்கும். இப்போ வந்து அந்த ஃப்ளையை கூட உட்காந்துருக்குதுன்னு நினச்சிட்டு பெயிண்டிங்கை பார்த்துட்டு அந்த பெயிண்டர் வந்து விரட்டி விடுவார்ல, அந்த மாதிரி அவங்களோட பெயிண்டிங்கெல்லாம் அப்படியே ஒரு ரியலாக இருக்குமா. யூரோப்பியன் பெயிண்டிங்கை பார்க்குறதுக்கு ஜஸ்ட் ஐஸ் இருந்தால் போதும், அப்படியே நேச்சுரலாக வரைவாங்க. நம்ம அதை பார்த்தோன்னா அப்படியே நேச்சுரலாக இருக்கும். ஆனால் சைனீஸோட பெயிண்டிங் வந்து நம்மளை வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் இன்வால்வ் பண்ண வைப்பாங்க. எப்படின்னா நம்ம வந்து அந்த பெயிண்டிங்கை பார்த்து அதில் உள்ள தீமை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி வரைவாங்களாம். அதில் ஏதாவது ஒரு தீம் இருக்குமா, ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்குமா, அதாவது நம்ம ஃபிசிக்கலாக மட்டும் இல்லாமல் மென்டலாகவும் இன்வால்வ் பண்ணுற மாதிரி அவங்களோட ட்ராயிங் வந்து இருக்குமா. இப்போ வந்து நம்ம ரைட்டர் வந்து டவுசி ஃபஸ்ட்லேயே பார்த்துடலாம், அந்த எம்பரருக்கு ஒரு ட்ராயிங் வந்து பேலஸ் வாலில் வரைஞ்சிருப்பார்ல, அவரோட பெயிண்டிங்கை பற்றி இந்த ஆத்தரை சொல்கிறாங்க. அதாவது அவரோட பெயிண்டிங்கில் மவுண்டெயின் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் வாட்டர்லாம் இருந்திருக்கு. வாட்டர்லாம் அப்படியே ஃப்ளோ ஆகிற மாதிரி வரைஞ்சிருக்காரு. அதாவது மவுண்டெயின் வந்து யாங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மவுண்டெயின் வந்து எதை குறிக்குன்னா மேஸ்குலின், அதாவது மென்னை குறிக்குது. இன்னுன்னா வாட்டர், அது வந்து ஃபெமினைன், அதாவது உமனை குறிக்குதான். அந்த பெயிண்டிங்கில் வந்து மவுண்டெயின் அப்புறம் வாட்டர் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க. அதுக்கு இடையில வந்து ஒரு எம்டி பிளேஸ் இருக்குது. அதில் வந்து மென் உமன்லாம் அப்படி நடக்கிற மாதிரி இருக்குது. அதாவது இது வந்து எதுக்கு வந்து அதை வந்து சொல்ல வராங்கன்னா, அவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு போகிற மாதிரி, எர்த்துலேருந்து ஹெவனுக்கு வந்து போகிற மாதிரியான ஒரு பாத், ஹியூமன் பீயிங்ஸ்லாம் போகிற மாதிரி அந்த பிக்சர் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுதான். இவ்வளோ நேரமும் நம்ம வந்து யூரோப்பியன் பெயிண்டிங் வந்து ரியலாக இருக்கும், சைனீஸ் பெயிண்டிங் வந்து ஸ்பிரிச்சுவல் இல்லைனா ஏதாவது ஒரு தீமோடு இருக்கும்னு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ரைட்டர் வந்து அவுட் சைடர் ஆர்ட்டை பற்றி சொல்கிறாங்க. அவுட் சைடர் ஆர்ட்னா என்னென்னா, இவங்க வந்து ஆர்ட்டுக்குன்னு தனியாக எதுவும் படிச்சிருக்க மாட்டாங்க, பட் அவங்களுக்குள்ள ஒரு இன்சைட் இருக்கும். ஆர்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே நல்லா வந்து அழகாக பெயிண்ட் பண்ணுவாங்க. அப்படி உள்ள ஒருத்தவங்களை பற்றி தான் இப்போ வந்து நம்ம ரைட்டர் வந்து சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் பெயிண்டர். அவங்க பேர் வந்து ஜீன் பஃபட். இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் வந்து வளர்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணது யாருன்னா நெக்சந்த். இவங்க தான் ஒரு கார்டனை கொடுத்து அதில் வந்து கொஞ்சம் ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணி உள்ளே வந்து இந்த ஆர்டிஸ்ட் வந்து இவங்க வந்து எப்படி ஆர்டிஸ்ட் வந்து மேக் பண்ணுவாங்கன்னா, திங்ஸ் எல்லாம் வேஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு அதில் வந்து ஆர்ட்டெல்லாம் மேக் பண்ணுவாங்களா. அதாவது ஸ்கல்ப்சர், சிலைகளெல்லாம் அழகாக செதுக்குவாராம் இந்த ஜீன் டஃபட். அந்த மாதிரி இவர் வந்து பண்ணுறதுக்கு இடம் கொடுத்து டைரக்ட் பண்ணது, கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணது, கான்ட்ரிபியூட் பண்ணது எல்லாமே யாருன்னா நெக்சந்த் தான். இந்த நெக்சந்த் ஹெல்ப்பால் அந்த ஆர்டிஸ்ட் வந்து நிறைய அங்கே ஸ்கல்ப்சர் வந்து உருவாக்கிட்டார் அந்த கார்டனுக்கு. அந்த கார்டனுக்கு வந்து நேம் ராக் கார்டன்ட்டே வச்சுட்டாங்களா. அது வந்து சண்டிகர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஸ்ட் ஸ்கல்ப்சர்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டான். மேகசினில் கூட போட ஆரம்பிச்சாங்களாம். யூகேயில் உள்ள மேகசினில், யூகேயில் உள்ள ரா விசன் அப்படிங்கிற மேகசினில் கவர் பேஜில் இவங்களோட ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிட்டான். மேகசின்னா என்னென்னா ஒரு புக் மாதிரி, அதில் வந்து வெளியிட்டுட்டாங்களாம். அவ்வளோக்குள்ளே ஃபேமஸ் ஆகிட்டாராம் இந்த ஆர்ட் ப்ரூயிட்னா அவங்க வந்து ஒழுங்காக படித்தவங்க கிடையாது, பட் வந்து ஆர்ட் இன்சைட் வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது. மொரோவர் இவங்களோட திறமையை பார்த்து வந்து யுனெஸ்கோலேருந்து எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்க. ஃப்ரான்ஸ், இட்டாலி அங்கெல்லாம் வந்து இவங்களோட ஆர்ட்டை வந்து அங்கே வந்து எக்ஸ்போசிஷனுக்காக வச்சுருக்காங்க. ஆனாலும் நெக்சந்த் வந்து இதோட சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதாவது இதை எக்ஸ்போசிஷனில் வைக்கிறதுனாலையோ மேகசினில் மட்டும் வெளியிட மட்டும் போதாது, இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ராக் கார்டனை வந்து விசிட் பண்ணணும், அதுதான் எங்களுக்கு உண்மையான சந்தோஷம், பீப்புள் எல்லாமே அங்கே வந்து விசிட் பண்ணணும், இந்த ஆர்ட்லாம் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்சந்த் வந்து ஆசைப்படுறாரு. இதோட இந்த லெசன் வந்து முடியுது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்?